everyone, welcome to Madhi Max. இந்த வீடியோல நம்ம chapter 3 algebraல exercise 3.14ல உள்ள question number 4 to question number 6 வரைக்கும் பார்க்கலாம். First question number 4 பார்க்கலாமா? If alpha, beta are roots of 7x squared plus ax plus 2 is equal to 0. இதோட roots என்னன்னு கொடுத்துட்டாங்க. இந்த equationோட roots alpha, betaன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? And if beta minus alpha ஓட வேல்யூ minus 13/7 னும் கொடுத்தாச்சு. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? Find the value of a. a யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க? 7x squared கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன? given ஈக்குவேஷன் 7x squared plus ax plus 2 equal to 0ங்கிறது தான் நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன். அதோட ரூட்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க? ஆல்ஃபா கமா பீட்டான்னு கொடுத்துட்டாங்க. எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும்? ஜென்ரல் ஃபார்ம் எழுதுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? இதோட கோஎஃபிஷியன்ட் எதுவும் இல்லை அப்படின்னா ஜென்ரல் ஃபார்ம் நமக்கு எப்படி இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ். ஓகேவா? அதை ஆல்ஃபா பீட்டான்னு எழுதிக்கிறேன். ஆல்ஃபா பீட்டான்னு தானே கொடுத்துருக்காங்க இதோட ரூட்ஸு. சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ ஜென்ரலாக ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். அப்போது இங்கே நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு என்ன இருக்கணும்? கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கணும். இங்கே 7 இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த டோட்டல் ஈக்குவேஷனையும் 7ஆல் டிவைட் பண்ண போகிறேன். டிவைட் பண்ணலாமா? அப்போ டிவைடட் பை 7 போட்டிங்கன்னா என்ன வரும்? 7x ஸ்கொயர் டிவைடட் பை 7 ப்ளஸ் ஏஎக்ஸ் பை 7 ப்ளஸ் 2/7 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குமா? ஓகேவா? டேரெக்டாக போட தெரியும்னா 7ஐ கேன்சல் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர்னு நீங்கள் போட்டுடலாம். ஓகேவா? இப்போது 7 கேன்சல் ஆகும். எதுக்காக நம்ம 7ஆல் டிவைட் பண்ணுறோம்? எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 ஆக்கணும் நம்ம. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? 7ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் a/7 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2/7 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ ஜென்ரல் ஃபார்ம் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. இதுலேருந்து நம்ம என்ன எழுதிடலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூவும் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படி தானே? அப்போ இங்கே கம்பேர் பண்ணுங்க. அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா a/7. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வேணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? மைனஸ் a/7. அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் மாதிரியே நீங்கள் எழுதணும் அப்படின்னா இந்த ப்ளஸ்ஸை எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் தானே ப்ளஸ்ஸு. அப்போ எப்படி எழுதலாம் நீங்கள்? எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஆஃப் மைனஸ் a/7 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2/7 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். ஓகேவா? புரியுதா? மைனஸ் இன்ட்டு மைனஸ்னு பிரிக்கலாம். இந்த ஃபார்ம் படியே நீங்கள் எழுதணும்னா அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? மைனஸ் a/7. இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டாங்கிறது கான்ஸ்டன்ட். ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டாவுக்கு பதிலாக என்ன இருக்குது? 2/7. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எழுதிருங்க. ஓகேவா? எதுக்காக ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 எழுதுகிறோம்? நமக்கு வேல்யூ என்ன வேணும்? ஏயோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ பீட்டாவோட வேல்யூலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணி நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும்? ஏயோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சிருக்கோம் கம்பேர் பண்ணி. ஓகேவா? ஜென்ரல் ஃபார்மை எழுதிட்டு அதுக்கு கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? நீங்கள் டேரெக்டாக எழுத தெரியும்னா நீங்கள் கொஸ்டினை பார்த்துட்டு இந்த 7ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா டேரெக்டாகவே இதுலேருந்து ஈக்குவேஷன் அடுத்தது என்ன பண்ணலாம்? 7ஆல் டிவைட் பண்ணி எழுதிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஜென்ரல் ஃபார்ம் தெரியும்னா டேரெக்டாக எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. ஆல்ரெடி நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? given பீட்டா மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 13/7ன்னு கொடுத்தாச்சு. ஓகேவா? கொஷினில் கொடுத்துருக்க வேல்யூ தான் இது. ஓகேவா? அப்போ பீட்டா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் 13/7 நமக்கு ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் a/7. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 இதையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஏதாவது ஒரு வேரியபிளை என்ன பண்ணுவோம்? எலிமினேட் பண்ணுவோம். ஆல்ஃபாவையோ பீட்டாவையோ எலிமினேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்ன கண்டுபிடிப்போம்? ஒரு வேரியபிளோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? செய்யலாமா? இதை ஃபஸ்ட்டு எப்படி எழுதலாம்? பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவை டோட்டலாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. -1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு கிடைக்குமா? எதுக்காக கொண்டு வரோம்னா இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு கொண்டு வரோம்னா டேரெக்டாக பீட்டா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை டேரெக்டாக இப்படி வச்சு செய்கிறதுனாலும் நீங்கள் செய்யலாம். ஓகேவா? இப்போ நான் -1ஆல் போத் சைடு மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ போத் சைடு multiply by -1. ஓகேவா? அப்போ -1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபான்னு கிடைக்கும்.
இப்போ எப்படி எழுதலாம் அது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. மைனஸ் எங்கே இருக்கோ அதுக்கு ப்ளஸ் வந்துடும், ப்ளஸ் இருக்கிறதுக்கு மைனஸ் வந்துடும். ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 13 கிடைக்குமா? இப்போ ப்ளஸ் 13/7. ஓகேவா? இப்போ இது ஈக்குவேஷன் 3. இப்போ நம்ம எதை ரெண்டையும் எடுத்துகிட்டு சால்வ் பண்ண போகிறோம்? ஈக்குவேஷன் 1 and 3 எடுத்துகிட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 13/7. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? மைனஸ் a/7. அது ரெண்டையும் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணலாமா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் a/7. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 13/7. ஓகேவா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? ப்ளஸ் பீட்டா மைனஸ் பீட்டா கேன்சல். ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு மைனஸ் a/7 ப்ளஸ் 13/7. நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப்லேருந்து எப்படி எழுதிடலாம்? டினாமினேட்டர் சேமாக இருக்கா? அப்போ 2 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 13 ப்ளஸ் 13 மைனஸ் a டிவைடட் பை 7 எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா வேணும் நமக்கு. ஆல்ஃபா வேணும்னா இந்த 2 எங்கே வந்துடும்? டிவைடில் வந்துடும். அப்போ 13 மைனஸ் a டிவைடட் பை 7 2s are 14. இது என்னது? ஆல்ஃபாவோட வேல்யூ. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கலாம்? பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நான் சப்ஸ்டியூட் பண்ணி அடுத்து பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 13 minus a divided by 14 in equation 1. ஓகேவா? equation 1ல நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். equation 1 என்னது? alpha plus beta is equal to minus a/7. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? alpha plus beta is equal to minus a/7. ஓகேவா? நமக்கு ஆல்ஃபா என்னன்னு தெரியும்? 13 minus a/14 plus beta equal to minus a/7. நமக்கு இப்போ என்ன தான் வேணும்? பீட்டா தான் வேணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே எழுதுகிறேன். பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் a/7 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த ப்ளஸ் டேர்ம் அப்படியே இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் ஆஃப் 13 மைனஸ் a டிவைடட் பை 14 கிடைக்கும். ஓகேவா? அப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? மைனஸில் இருக்குது, சப்ராக்ஷனில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். இப்போ 7 14 எல்சிஎம் எடுத்திங்கன்னா எது வரும்? ஹையஸ்ட் பவர் 14 தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ 7 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 14 கிடைக்கும்? 2 டைம்ஸா? அப்போ அந்த 2ஆல் மேலே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 2a கிடச்சிரும். இங்கே 14 இருக்கிறதுனால இதை அப்படியே மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதாக. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ மைனஸ் 13 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் a ஹோல் டிவைடட் பை 14 கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். மைனஸ் 2a ப்ளஸ் ஏனா என்ன கிடைக்கும்? மைனஸ் a. நெக்ஸ்ட்டு மைனஸ் 13 டிவைடட் பை 14. இப்போ இதில் எது காமனாக இருக்குது? மைனஸ் காமனாக இருக்குது. இப்போ மைனஸை வெளில எடுத்து எழுதுங்க. பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸை காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா a ப்ளஸ் 13 டிவைடட் பை 14 கிடைக்கும். இது எதோட வேல்யூ? பீட்டாவோட வேல்யூ. இப்போ ஆல்ஃபாவும் கண்டுபிடிச்சிட்டோம், பீட்டாவும் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு எதோட வேல்யூ வேணும்? ஏயோட வேல்யூ வேணும். அப்போ எதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே ஏ டேர்ம்ஸில் தான் இருக்குது. ஆல்ஃபாவும் ஏ டேர்மில் தான் இருக்குது, பீட்டாவும் ஏ டேர்மில் தான் இருக்குது. அப்போ அது ரெண்டையும் கொண்டு போய் ஆல்ஃபா பீட்டா மல்டிப்ளிகேஷனில் இருக்கா செகண்ட் ஈக்குவேஷன், அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா என்ன கிடச்சிரும்? ஏயோட வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? சப்ஸ்டியூட் ஆல்ஃபா பீட்டா வேல்யூஸ் இன் ஈக்குவேஷன் 2. ஓகேவா? சப்ஸ்டியூட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா வேல்யூஸ் இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2ல் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் 2 என்னது? ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2/7 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ ஆல்ஃபா வேல்யூ நமக்கு தெரியும், 13 மைனஸ் a டிவைடட் பை 14. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்ட்டு பீட்டா. பீட்டா லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிச்சோம்? மைனஸ் ஆஃப் a ப்ளஸ் 13 டிவைடட் பை 14. ஓகேவா? அதை எழுதிக்கோங்க. மைனஸாக காமனாக வெளில கொண்டு வந்துடலாமா? மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்குது, மைனஸை காமனாக வச்சுக்கோங்க. இப்போ என்ன வருது? a ப்ளஸ் 13 divided by 14 equal to 2/7. ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே டிவைடில் தானே இருக்குது. இப்போ இது இங்கே போனாலும் மல்டிப்ளிகேஷனில் மேலே தானே வரும். அப்போ கேன்சல் இங்கேயே பண்ணிக்கோங்க. 1 7 is 7, 2 7s are 14. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் டேர்ம் அப்படியே இருக்கட்டும். இது a ப்ளஸ் b a மைனஸ் b. a ப்ளஸ் 13நாலும் 13 ப்ளஸ் ஏனாலும் சேம் தானே. அப்போ 13 மைனஸ் a 13 ப்ளஸ் ஏன்னு இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர்ட் மைனஸ் b ஸ்கொயர்ட்னு எழுதலாமா? ஓகேவா? அப்போ எழுதுங்க. வேணா இன்னொரு ஸ்டெப் எழுதி காமிக்கிறேன் உங்களுக்கு. 13 மைனஸ் a டிவைடட் பை 14. இங்கே 13 ப்ளஸ் a டிவைடட் பை a ப்ளஸ் 13நாலும் 13 ப்ளஸ் ஏனாலும் சேம் தான். டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 2.
ஓகேவா? இப்படி வந்துடுது. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். என்ன ஃபார்முலா? a மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர். அப்ளை பண்ணலாமா? இப்போ மைனஸ் ஆஃப் மேலே என்ன ஃபார்முலா வந்துடும்? 13 ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர். ஓகேவா? பிக்கு பதிலாக இங்கே ஏ இருக்குது. டிவைடட் பை 14 2s are 28 ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த 28ஐ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ மைனஸ் ஆஃப் 13 ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 28. அப்போ 2 இன்ட்டு 28 என்ன கிடைக்கும்? 56. ஓகேவா? அந்த 28ஐ என்ன பண்ணிட்டோம்? 2ஓட மல்டிப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஆஃப் 13 ஸ்கொயர் என்ன வரும்? 169 மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 56. ஓகேவா? மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ என்ன வரும்? மைனஸ் 169 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 56. நமக்கு எதோட வேல்யூ தான் வேணும்? ஏயோட வேல்யூ தான் வேணும். அப்போ ஏ ஸ்கொயர்டு அந்த பக்கம் வச்சுட்டு இந்த மைனஸ் 169 இந்த பக்கம் கொண்டு வாங்க. இப்போ 56 ப்ளஸ் 169 வந்துடும். இப்போ ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 225ன்னு கிடைக்கும். ஓகேவா? 169 ப்ளஸ் 56 225. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 15 ஸ்கொயர் தானே 225. இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 வரும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225ஓட ஆன்சர் என்ன வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 15. ஓகேவா? 15 ஸ்கொயர் தான் என்னது? 15 ஸ்கொயர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 225 கிடைக்கும். அப்போ ஏயோட வேல்யூ என்ன? ப்ளஸ் ஆர் மைனஸ் 15. ஓகேவா? இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? ஏயோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஆல்ஃபா பீட்டா தான் ரூட்டுன்னு கொடுத்தாச்சு கொஸ்டினில். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் அதுலேருந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டினில் ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? பீட்டா மைனஸ் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 13/7. அதையும் இந்த ஈக்குவேஷன் நமக்கு இருக்க ஈக்குவேஷனையும் வச்சு சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது? ஆல்ஃபாவோட வேல்யூ கிடைக்குது. ஆல்ஃபாவோட வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எதோட வேல்யூ கிடைக்குது? பீட்டாவோட வேல்யூ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஈக்குவேஷன் நமக்கு என்ன தெரியும்? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் 2/7ன்னு தெரியும். அதில் கொண்டு போய் ஆல்ஃபா பீட்டா ரெண்டோட வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எதோட வேல்யூ கிடச்சிரும்? ஏயோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 15ன்னு கிடைக்குது. ஓகேவா? இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 5 பாருங்க. இஃப் ஒன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் 2y ஸ்கொயர்ட் மைனஸ் ay ப்ளஸ் 64 ஈக்குவல் டு 0 இஸ் ட்வைஸ் த அதர்ஸ் தென் ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ. இதுலேயும் ஏயோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஆனால் போன கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க? கொடுத்துருந்த ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா பீட்டா தான் ரூட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஆல்ஃபா பீட்டா ரூட்டாக இருந்தது அப்படின்னா ஏயோட வேல்யூ என்ன அப்படின்றத கேட்டிருந்தாங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு. ஓகேவா? இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க? ஒன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் இஸ் ட்வைஸ் த அதர்ஸ். ஓகேவா? ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டோட ட்வைஸாக இருக்கும். ஓகேவா? 2 மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம ரூட்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம தான் ரூட்ஸ் எடுத்துக்க போகிறோம். கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னது? 2y ஸ்கொயர்ட் மைனஸ் ay ப்ளஸ் 64 ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம ரூட்ஸ் லெட் த ரூட்ஸ் பி என்ன எடுத்துக்கலாம்? ஆல்ஃபா ஒரு ரூட்டாக இருந்ததுன்னா ஒன் ரூட் இஸ் ட்வைஸ் த அதர்ஸ். அப்போ அதோட 2 மடங்கு தான் என்னது? இன்னொரு ரூட்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ ட்வைஸ் த அதர்ஸ் அப்படின்னா இன்னொரு ரூட்டோட ட்வைஸ் அப்படிங்கும்போது நமக்கு ரூட்ஸ் எப்படி கிடைக்கும்? ஆல்ஃபா 2 ஆல்ஃபா. ஒரு ரூட்டு ஆல்ஃபாவாக இருந்தால் அப்போ இன்னொரு ரூட் அதோட ட்வைஸாக இருக்கும். அப்போ 2 ஆல்ஃபா. ஓகேவா? புரியுதா எப்படி ரூட்ஸ் எடுத்துருக்கோன்னு? நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்னது? 2y ஸ்கொயர். கிவன் ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 2y ஸ்கொயர்ட் மைனஸ் ay ப்ளஸ் 64 ஈக்குவல் டு 0. ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன்? கோஎஃபிஷியன்ட் 1ஆக தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா டோட்டலாக என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கொடுத்துருக்க கோஎஃபிஷியண்டால் டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணலாமா? இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? நான் டேரெக்டாக போடவா? இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுறீங்க டோட்டலாக. ஓகேவா? டிவைடட் பை 2. ஓகேவா? அப்போ 2ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே 2 கேன்சல் ஆகிடும். மைனஸ் a/2 y ப்ளஸ் 64 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 0. அப்போ 64 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 32 கிடைக்குமா? அப்போ ஈக்குவேஷன் நமக்கு என்ன வருது? y ஸ்கொயர்டு மைனஸ் a/2 இன்ட்டு y ப்ளஸ் 32 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் என்ன?
எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஈக்குவல் டு 0. வேணால் ஜென்ரல் ஃபார்ம் எழுதிக்கோங்க. உங்களுக்கு டேரெக்டாக கம்பேர் பண்ணி எழுத தெரில அப்படின்னா ஜென்ரல் ஃபார்ம் எழுதிக்கோங்க. இப்போ என்ன வரும், இங்கே ஒய் இருக்கிறதுனால ஒய் ஸ்கொயர் எழுதிக்கோங்க. ஒய் ஸ்கொயர்ட் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ், சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இங்கே சம் ஆஃப் ரூட்ஸ்னால் ரூட்ஸ் நம்ம என்ன எடுத்திருக்கோம், ஆல்ஃபா 2 ஆல்ஃபா எடுத்திருக்கோம். அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ்னால் நமக்கு என்ன கிடைக்கும், ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா. ஓகேவா? சம் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, இங்கே மைனஸில் தானே இருக்குது ஈக்குவேஷன். அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், a/2. புரிஞ்சுதா? சம் ஆஃப் ரூட்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் இருக்கிற இடத்துல என்ன இருக்குங்க, a/2. இப்போ இது ஈக்குவேஷன் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னால் இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா இருக்கா, அப்போ அதை இன்னுமே நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபானா 3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு a/2. ஓகேவா? இப்போ இது ஈக்குவேஷன் என்னது, 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எழுதலாமா? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னால் என்ன வந்துடும், ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா. ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குங்க, 32 கான்ஸ்டன்ட். இப்போ 2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா ஸ்கொயர்டு. 2 இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 32. இப்போ நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ஆல்ஃபா ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிடலாம், 32 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது, 16. ஆல்ஃபா ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 16னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 என்ன வரும், 4 ஸ்கொயர் 16. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன கிடைக்குது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. நமக்கு எதோட வேல்யூ வேணும், ஏயோட வேல்யூ வேணும். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4ன்னு 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4 இன் ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு a/2வா ஈக்குவேஷன் 1. அப்போ a/2. இப்போ 3 இன்ட்டு ஆல்ஃபாக்கு பதிலாக என்ன போடுவீங்க, 4. அப்போ 3 இன்ட்டு 4, 3 4s are 12. 12 இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு இந்த கிராஸில் வந்துருமா, இங்கே 2 மல்டிப்ளிகேஷனில் 12 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு a. அப்போ a இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 12 2s are 24. எதுக்கு, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -4 ஒரு வேல்யூ இருக்கா, 2 வேல்யூஸ் இருக்குது, ப்ளஸ் ஆர் -4 கிடச்சிருக்கு. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு -4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். -4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், அதுவே இப்போ 3 இன்ட்டு -4னா என்ன வரும், 3 4s are -12ன்னு வரும். அப்போ -12 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்கும். இப்போ இதுலேருந்து a இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும், -24. இப்போ ஏயோட வேல்யூஸ் என்ன, 24, -24ன்னு 2 வேல்யூஸ் கிடைக்குது. புரியுதா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோம், இதில் ஒன்றும் இல்லை, ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கவனமாக படிச்சுக்கணும். 1 ரூட் இஸ் ட்வைஸ் ஆஃப் அதர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கண்டிஷன் புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, கொடுத்துருக்க ஈக்குவேஷனை கோஎஃபிஷியன்ட் பார்த்துட்டு கோஎஃபிஷியன்ட் 1 இருந்தால் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணணும், என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிவிட்டு தெரிஞ்சவங்க டைரெக்டாக என்ன சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் எழுதிடலாம். தெரியாதவங்க என்ன பண்ணலாம், ஜென்ரல் ஃபார்ம் எழுதிட்டு கம்பேர் பண்ணுங்கள். ஒய் ஸ்கொயர்டா நார்மலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன இருக்க இடத்துல என்ன இருக்கோ அதை என்ன பண்ணியிருக்கோம், கம்பேர் பண்ணியிருக்கோம். இங்கே சம் ஆஃப் ரூட்ஸுங்கிறது ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா 2 ஆல்ஃபா. அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ்னால் அதை தான் நீங்கள் சம் பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னால் அதை ப்ராடக்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு ஈக்குவலாக என்ன இருக்கோ அதை போட்டு அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஏயோட வேல்யூ 24 அண்ட் -24ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸசைஸ்லேயே லாஸ்ட் கொஸ்டின் 6th கொஸ்டின் பாருங்கள். இஃப் 1 ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் 3x² + kx + 81 = 0 having real roots is the square of the other, then find k. ஓகேவா? ஒரு ரூட் வந்து இன்னொரு ரூட்டோட ஸ்கொயராக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு ரூட்ஸு ஈஸியாக சொல்லிடலாம். இப்போ ஆல்ஃபா ஒரு ரூட்டாக இருந்தால் அதோட ஸ்கொயர் தான் என்னது, இன்னொரு ரூட்டு. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் தான் என்னது, இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸு. ஓகேவா? புரிஞ்சுதா? கொஷின்லேருந்தே நம்ம என்ன எழுதிடலாம், ரூட்ஸ் எழுதிடலாம். அப்போ லெட் த ரூட்ஸ் பி ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயர். ஓகேவா? ஒரு ரூட் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளாக தான் அசியூம் பண்ணிக்கிறோம். அப்போ அதோட ஸ்கொயர் தான் என்னவா இருக்கும், இன்னொரு ரூட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் என்னது, 3x² + kx + 81 = 0.
இப்போ இங்கே என்ன இருக்குது கோஎஃபிஷியன்ட் 3 இருக்குது. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணி எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் கே பை 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 81/3 என்ன வந்துடும் 27 ஈக்குவல் டு 0. டேரெக்டாக எழுத தெரியும்னா டேரெக்டாக எழுதிடலாம், இல்லைனா ஒன்றையும் 3ஆல் டிவைட் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதலாம்? சம் ஆஃப் ரூட் எழுதலாமா? சம் ஆஃப் ரூட்னா என்னது? நமக்கு ரூட் என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ரூட்ஸு இங்கே என்ன வரணும்? எக்ஸ் ஸ்கொயர் ஜென்ரல் ஃபார்மில் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டான்னு வரணும். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குன்னா நீங்கள் எடுத்துக்கிற வேல்யூ எதில் எடுத்துக்கணும்? மைனஸில் எடுத்துக்கணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் தானே ப்ளஸ்ஸு. இப்போ மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அந்த சம் ஆஃப் ரூட்ஸோட வேல்யூ என்ன வந்துடும்? -k/3. ஓகேவா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸில் வேல்யூ அப்படி எடுத்துக்குவீங்க, ப்ளஸில் இருந்ததுன்னா மைனஸில் எடுத்துக்குவீங்க. ஓகேவா? எதனால் சொல்கிறேன்னு புரியுதா? ஏன்னா ஜென்ரல் ஃபார்ம் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இதில் மைனஸ் ஆஃப் சம் ஆஃப் நமக்கு சம் ஆஃப் ரூட் மட்டும்தான் எழுதுகிறோம். அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குன்னா அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் தான் என்னது? இங்கே ப்ளஸ்ஸு. ஓகேவா? டேரெக்டாக எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருது? -k/3. அப்போ இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு. ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்னால் என்ன பண்ணுவீங்க? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன இருக்குங்க? 27. இப்போ ஆல்ஃபா க்யூப் இஸ் ஈக்குவல் டு 27. ஓகேவா? ஆல்ஃபா க்யூப் 27னா ஆல்ஃபா க்யூப் 27 எப்படி எழுதலாம்? 3 க்யூப்னு எழுதலாமா? 3 3s are 9, 9 3s are 27. இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3ன்னு எதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும்? ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடச்சிரும்? கேயோட வேல்யூ கிடச்சிரும். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் 1. ஓகேவா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -k/3ங்கிறது தான் என்னது? ஈக்குவேஷன் 1. ஓகேவா? ஈக்குவேஷன் 1ல் இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆல்ஃபா என்னது? 3 ப்ளஸ் 3 ஸ்கொயர்டு. ஓகேவா? 3 ஸ்கொயர் வேல்யூ என்ன வந்துடும்? 9. ஒரு ஸ்டெப் எழுதிட்டு வேணால் செய்யுங்க. -k/3. இப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? 3 ப்ளஸ் 9 ஈக்குவல் டு -k/3. 9 ப்ளஸ் 3 என்ன கிடச்சிரும்? 12. 12 இந்த 3 இங்கே என்ன வந்துடும்? மல்டிப்ளிகேஷனில் வந்துருமா? 12 இன்ட்டு 3 இன்னொரு ஸ்டெப் எழுதுறதுனால எழுதிக்கோங்க. 12 ஈக்குவல் டு k/3. நெக்ஸ்ட் இந்த 3 என்ன பண்ணுவீங்க? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ என்ன வந்துடும்? 12 3s are 36 ஈக்குவல் டு -k. -k இஸ் ஈக்குவல் டு 36னா k இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும்? -36. ஓகேவா? புரிஞ்சுதா? என்ன பண்ணியிருக்கோம்? இங்கேயும் நமக்கு ரூட்ஸ் மட்டும் கரெக்டாக எழுதிட்டோன்னா போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம்? சம் ஆஃப் ரூட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டு இந்த இடத்துல தப்பு பண்ணிடக்கூடாது. தெரியாதவங்க என்ன பண்ணிடலாம்? ஜென்ரல் ஃபார்மை எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி எழுதுங்க. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டண்ட்டாக கம்பேர் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? அப்போ இங்கே ரூட்ஸுங்கிறது ஆல்ஃபா ஆல்ஃபா ஸ்கொயருங்கிறதுனால சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர். ஓகேவா? இதுலேருந்து ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஆல்ஃபாவோட வேல்யூவை ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு எதை கிடச்சிருது? கேயோட வேல்யூ கிடச்சிருது. ஓகேவா? இதில் உள்ள சம் எல்லாமே என்னது? ஒரே மெத்தடில் தான் பார்த்துருக்கோம். ரூட்ஸ் ஒரு ஈக்குவேஷனோட ரூட்ஸ் கொடுத்துட்றாங்க. அந்த ரூட்ஸை பேஸாக வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? அதில் உள்ள கான்ஸ்டன்ட், அதாவது ஏ கே இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்டோட வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதை நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இதோட நமக்கு எக்ஸசைஸ் 3.14 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் சம் ஆஃப் ரூட், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் பற்றி பார்த்தோம், நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் பற்றி பார்த்தோம். எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.